நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமையர் 4:25 வசனம். கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா அதே நேரத்துல நமக்கு சில சோதனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க, சில இக்கட்டான நேரம் வருது. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த விசுவாசத்தில் நம்ம ஏதோ அப்படியே ஆட்டம் காண்ற மாதிரி விசுவாச குறைவுள்ளவர்களா நம்ம பல நேரங்கள காணப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது வச்சு, ஐயோ என் வாழ்க்கையில் இது வந்தே இருக்கக்கூடாது, ஏன் இது நடந்தது அப்படிலாம் பல நேரங்கள் நம்ம கடவுளை கேள்வி எழுப்புகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா, அதாவது உணவுக்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, ஒரு விதத்துல ஆடை இல்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஏதோ தினசரி கூலி வாங்கி ஒவ்வொரு நாள் உழைப்பில வருகின்ற வருமானம் இருந்தால் தான் அவங்க வீட்டுல அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டத்தார் தான் பண்றாங்கன்னா, ஒரு சில பிரம்மாண்டமான திருமணங்களை நடத்துறது, அதாவது வைரங்களையும் வைடூரியங்களையும் ஆடைகளாக தரிப்பது, இல்ல எவ்வளவு பணத்தை விரயமாக்குறது, ஒரு புறம் பசி வறுமை, ஒரு புறம் உணவு ஆடம்பரமான உணவு அதை வீணாக்குவது. அப்ப இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்போது கடவுளை நம்ம பல நேரத்துல கேள்வி எழுப்புறாரு, ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. அப்போ எந்த சூழல் வந்தாலும் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை மட்டும் நம்ம இழக்காமல் இருந்தாலும் வச்சுங்களேன், கடவுள் நம்மை அழகா கொண்டு நடத்துறார். பாருங்க, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, நீ அநேக மக்கள் இனத்தாருக்கு நீ தகப்பனாவாயின்னு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் நம்புறார், அதனால அவர் விசுவாசியின் தகப்பன் பின்னால் அழைக்கப்பட்டார். அதே போல பாத்தீங்கன்னா, எம்மாவு சீடர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவங்க அப்படி நடந்து ஊருக்கு போகும்போது அவங்க ஆண்டவர் வராரு, அவர் ஆண்டவரும் தெரியாமலே அவர் இடத்துல பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்க அவர் மீது நம்பிக்கை வைத்தோம், இயேசுவின் மீது, ஆனால் அவர்களை சிலுவில் அடித்து கொண்டு விட்டார்கள், அவர் மரித்து இன்றையோடு 3 நாள் ஆயிருச்சு, எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி திருக்காட்சி கொடுத்தல் வழியாய் அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுகிறது. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கூடவே என்னாலும் இருக்கிறதுனால எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம்மை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் காப்பார், நம்மை அழகாய் வழி நடத்துவார், நம்மை பசி இல்லாமல் நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையின் வாக்காக இருக்கு. அப்ப நம்பிக்கையின் ஊற்றாய் இருக்கிற இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப அவரே நம் தஞ்சமாக்கு நடக்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்திலே அதை பூர்த்தி செய்கிறவர் இருக்கிறார். அப்புறம் என்ன சந்தோஷமா இந்த நாளை தோணுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்நாளும் நான் நம்பிக்கையிலே உம்மோடு இணைந்திருந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.